அர்த்தன் ரோட்ல ஒரு 6 பேர் தொடர்ந்து நாய் கடிச்சிருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க இருக்கும். கொஞ்சம் பாருங்க, இந்த அம்மாக்கு நாய் கடிச்சு இப்போ இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் கட்டு போட்டிருக்காங்க. இத பாருங்க ஆயா, எப்படி ஆச்சு ஆயா? இது அப்படியே வந்துக்கினே இருந்தம்மா, அப்படியே புடிச்சிக்கிச்சு. நானே தான் ஆட்டோ வீட்டு வந்தாச்சுப்பா, திருப்பி பார்த்தா நாய் அத்தனை கூட விடலாது. உங்களை யாரும் இட்டு வந்தா? நான் கையெழுத்து போட்டு அப்படியே நானே வந்துட்டேன். கார்பரேஷன் வேலை செய்யறாங்க. இது பாருங்க, சின்ன பையனுக்கு கூட நாய், பேரண்ட்ஸோட நடந்து வந்த குழந்தைக்கு இந்த நிலைமை. कैसे हुआ? எப்படி ஆச்சு? स्कूल से आना तो निकल रहे थे तब तक वो काट लिया अंदर में थे स्कूल के अंदर। अच्छा, என்னாச்சு ஆயா உனக்கு? தையலா மேல தையல் வருமா? ஆழமா அடிபட்டிருக்கு. இவங்க எங்க வீட்டுல வேலை செய்யறாங்க. எங்க வீட்டு கீழே இருந்து நடந்து போன பிறகு அவங்களுக்கு இந்த நிலைமை, கட்டு போட்டிருக்காங்க. हाँ, कैसे हुआ आपको? मैं किया था मार्केट, सब्जी वब्जी लाने के लिए, जैसे लेके आ रहा था कुत्ता आके पीछे से काटा। पीछे से काट लिया ऐसे। My God, she is severely hurt. I think stitches may be possible on her overhead, on her eyebrows. ग्रेटर चेन्नई कॉरपोरेशन के एक अहलकार ने इत्तला दी है कि चेन्नई के जीए रोड पर 2 घंटों के अंदर 29 लोगों को काटने के बाद मंगल को जिस आवारा कुत्ते को पीट कर हलाक कर दिया गया था वो रेबीज के लिए पॉजिटिव था। वेटरनरी डॉक्टर का कहना है कि टेस्ट का नतीजा मस्बत आया है। कुत्ता रेबीज से मुतासर था और लाश को पोस्टमार्टम के लिए मद्रास वेटरनरी कॉलेज भेज दिया गया है। कुत्ते के शिकार 29 अफराद को, जिनमें 5 बच्चे भी शामिल हैं, इलाज के लिए गवर्नमेंट स्टैनले मेडिकल कॉलेज और अस्पताल में दाखिल कराया गया और उन्हें एंटी रेबीज वैक्सीन की खुराकें भी दी गयी और अंडर ऑब्जर्वेशन रखा गया है। रिपोर्ट्स के मुताबिक गुज़िश्ता 2 दिनों में कॉरपोरेशन ने रोयापुरम इलाके से तकरीबन 31 कुत्तों को पकड़ा है और ये जानवर भी ज़ेरे निगरानी हैं। लोगों ने इल्जाम लगाया है कि आवारा कुत्तों के मसले से निपटने के लिए कॉरपोरेशन के इक़दामात नाक़िस हैं। अगर कुत्ता 3 से ज़ायद लोगों को काट ले तो इसका मतलब है कि ये इन्फेक्शन है जो जानवर को बेकाबू कर रहा है। चेन्नई शहर में तकरीबन 3 लाख कुत्ते रिपोर्ट किए गए हैं, लेकिन सालाना तकरीबन 17,000 कुत्तों की ही नसबंदी और वैक्सीनेशन हो रही है। 29 பேருக்கு நாய் கடிச்சது அது. ஸோ அதில் வந்து இப்போ அந்த தொடர்ச்சியாக நாங்கள் என்ன பண்ணுறோம், நாய்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம். நாய்கள்லாம் பிடிச்சி அந்த நாய்க்கு வந்து வேக்சினேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ கருத்தடை பண்ணாத நாய்களுக்கு நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் கருத்தடை நாங்கள் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு 31 நாய் நாங்கள் இது நேற்று இன்றைக்கி பிடிச்சிருக்கிறோம். அந்த நாய்கள்லாம் நாங்கள் அப்சர்வேஷனில் வச்சிருக்கிறோம். ஸோ நாயினுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நடை பண்ணி நாங்கள் எடுப்போம். இல்லை, அவங்களுக்கு எல்லாருக்கும் வேக்சின் போட்டாச்சு. தேவைப்பட்ட அந்த என்னென்ன ஸ்டேஜஸ் படி அது கிளாசிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு எட்ட இம்யூனோகுளோபுலின் நம்ம வேக்சினேஷன்லாம் போட்டாச்சு. ஸோ அவங்களாம் எல்லாருமே அப்சர்வேஷனில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் தொடர்ந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நோய் தொற்று ரேபிஸ் தொற்று ஏதாவது ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா? வேக்சினேஷன் இப்போதைக்கு வேக்சின் பண்ணிட்டு இருக்காங்க. இம்யூனோகுளோபுலின் அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேக்சினேஷன் கொடுத்துருக்கோம். குளோபுலின் இம்யூனோகுளோபுலின் கொடுத்துருக்கிறோம். அவங்க எல்லாமே அப்சர்வேஷன் பார்த்துருக்காங்க. அவங்க தொடர்ந்து அவங்க வேக்சின் பண்ணிக்குவாங்க. அவங்க ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அவங்க சார் எத்தனை டோஸ் எடுத்துக்கலாம்? எந்தெந்த மருத்துவமனையில் அவங்க சிகிச்சை எடுத்துருக்காங்க? எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனை எடுத்துருக்கோம், வேக்சின் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஸ்டாஃபும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களும் வந்து வேக்சின் தொடர்ந்து எடுத்துக்குவாங்க. இப்போ ரேபிஸ் நோய் வந்து அந்த நோய்க்கு இப்போ அந்த பரிசோதனை வந்திருக்கு நாய்க்கு. இப்போ நாய் கடிச்சதுனால அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுக்கு தடுக்கிறதுக்காக தான் நம்ம வேக்சின் போட்டுட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அதுக்கு எத்தனை முறை போகணும் சார்? அவங்க 5 வேக்சின் 5 டோஸ் போட்டுருக்காங்க. மழைக்காலம் இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு நாய் கடிச்சிருக்கு, நாய்க்கு தடுப்பூசி நம்ம போட்டுருக்கோம். இந்த பணியில் எத்தனை பேர் சார் ஈடுபட்டுருக்காங்க? இப்போ இங்கே இப்போ வந்து 16 வண்டிங்க பணியில் இருக்குது. இப்போ ஒரு வண்டிக்கு வந்து 5 பேர் பணியில் இருக்கிறாங்க. இது இல்லாமல் கால்நடை மருத்துவர்கள் 13 பேர் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து நடக்கும். வண்ணார்பேட்டை மொத்தத்தில் நடக்கும்போது சென்னை முழுவதுமே இந்த பணிகள் இருக்கா? இந்த பணிகள் வந்து இந்த இன்டென்சிவ் ஆக்டிவிட்டி வண்ணார்பேட்டை பண்ணாங்க. பட் நாய் பிடிச்சி வேக்சினேட் பண்ணி சென்னை ஃபுல்லாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன மாதிரி உணவுலாம் எடுத்துக்கணும் சார்? இப்போ ஒருவேளை இப்போதைக்கு அவங்க மருத்துவரின் அறிவுரைப்படி அவங்க நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வேக்சின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சின் போட்டாங்க, செகண்ட் டோஸ் வேக்சின் போடுவாங்க. ஸோ தொடர்ந்து வந்து அந்த வேக்சின் போடுறதையும் மற்றதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கால அவகாசம் இருக்கா சார் இந்த போடுறதுக்கு?
இல்லை அவங்களுக்கு ஷெட்யூல் டாக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்டர் கொடுத்த ஷெட்யூல் படி அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இது வரைக்கும் எவ்வளோ நாய்கள் பிடிக்கப்பட்டிருக்கு? இப்போ இந்த ஏரியாவில் வந்து இந்த ஏரியாவில் வந்து 31 நாய் பிடிச்சிருக்காங்க. சென்னையில் வந்து இப்போ 17,800 நாய்கள் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி தடுப்பூசி போடுறது. எத்தனை நாள் பிடிச்சிருக்கீங்க சார் நாய்? இது வந்து 17 இந்த வருஷம் ஃபுல்லாக பிடிச்சி 17,800 நாய்க்கு வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக பிடிச்சி நம்ம வந்து தடுப்பூசி போட்டிருக்கோம். இந்த 2 நாளில் இங்கே வந்து ஒரு 31 நாய் பிடிச்சி அது அப்சர்வேஷனில் நாங்கள் வச்சுருக்கோம்.